வெளில போனவங்க யாரா இருந்தாலும் நான் சேர்க்க முயற்சி பண்ணேன். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், வெளியில போனவங்களையும் சொல்றேன். எல்லாரையும் வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம், அத பத்தி இல்ல, எப்படி வேணாலும் பண்ண முடியும். வேற கட்சிக்கு கூட போயிருக்கலாம். யாரா இருந்தாலும் சொல்றேன், நிச்சயமா நல்லது நடக்கணும். எல்லாருமாவே சேர்ந்து உங்களை எல்லாரையும் ஒன்றா கூப்பிட்டு நிச்சயம் பேசுறேன்னா மிக விரைவில் வரும், நல்லது நடக்கும். எல்லாரும் ஒற்றுமையா இருந்து செயல்படணுங்கிறது தான் என்னோட ஆசை. அதுக்கு நான் முழுமையா யாரையும் வெறுக்கவோ இல்லை, எல்லாரையும் அணைச்சு போகணும்னு நினைக்கிறவ. அத எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இந்த இயக்கத்தோடைய பாரம்பரியத்தை புரிஞ்சுக்கணும். யாருனால தொடங்கப்பட்டது, யாருனால வளர்க்கப்பட்டது, அதனால மக்களுக்கு எவ்வளவு பயன் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நினைச்சு எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படணும். அதுதான் எனக்கு வேண்டியது. அதனால அதை எல்லாரும் சேர்ந்து செய்யணும். எல்லாரையும், யாருமே வெளில போனோம்னு யாருமே வெளில விடக்கூடாது. எல்லாரையும் ஒன்றிணைச்சு நம்ம செயல்படணும். இது நாட்டு மக்களுக்காகவும் சொல்றேன், கழக தொண்டர்களுக்காகவும் சொல்றேன். அதனால எல்லாரும் ஒருங்கிணைங்கிறது தான் இது வழியாகவும் நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமா இருக்கு. நான் இது இப்ப சொல்லல, ஆரம்பத்திலே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த கட்சி எப்பெல்லாம் பிரச்சனைக்கு போகுதோ அது நல்ல மனுஷன் ஆரம்பிச்ச கட்சி, நல்ல மனதோட ஆரம்பிச்ச இயக்கம் அது, ஏழைகளுக்குன்னே ஆரம்பிச்ச இயக்கம் அது. இது என்னைக்கும் துண்டா போகாது, ஒன்னாதான் இருக்கும். யாரு முயற்சித்தாலும் அது நடக்காது. ஆமா, நான் என்ன சொல்றேன், அதுக்கும் முயற்சி பண்ண நிறைய பண்ணாம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்ல. ஒருத்தவங்களுடைய பிடிவாதம், நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அது இல்லாத ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு. அந்த சூழ்நிலை எல்லாரும் மனசு வச்சு செய்யணுங்கிறது தான் என்னோட எண்ணம். நான் சொல்றேன், அது எல்லாமே நடந்தது, எல்லாமே நம்ம எல்லாருமே பார்த்துக்கணும். இதுக்கு ஒரு முடிவு வரும். இந்த இயக்கம் நல்லா வரணும் அப்படிங்கிறது தான் நான் திரும்ப 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 நான் சொல்றேன். அது நிச்சயம் நடக்கும். எல்லாரையும் முதல்ல இயக்கம் ஒண்ணு சேர்ந்து நல்ல முடிவா எடுத்து நல்லா செயல்பட கொண்டு போவோம். நான் சொல்லிவிட்டேன், நான் இப்ப ஆரம்ப விஷயத்திலே உங்களுக்கு ஒரு கோடு கொடுத்தேன், நீங்க தான் புரிஞ்சுக்கணும்.